இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வாழைப்பூ பொரியல். போன வீடியோவில் வந்து நாங்கள் வாழைக்காய் வறுவல் போட்டிருந்தோம். அதை வந்து எல்லாரும் பார்த்துட்டு ஆஹா இது மாதிரி யாராலையுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. இப்பெல்லாம் சொல்லுன்னு தான் எனக்கு வந்து ஆசையாக இருக்குது. ஆனால் ஒருத்தர் கூட எங்கள் வீடியோவும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, கமெண்ட்டும் போட மாட்டேங்கிறாங்க. நாங்களே தான் எங்கள் வீடியோவை வந்து பார்த்துக்கிறோங்க, நாங்களே தான் கமெண்ட்டும் போட்டுக்கிறோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னடா இவங்க எப்போதாலும் வாழைக்காய் வாழைப்பூனே சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைப்பீங்க. எங்கள் வீட்டுக்காக இருக்கிறது வந்து வாழை மரம் மட்டும்தான். அந்த வாழை மரத்தை வச்சு என்னன்னாலும் பண்ண முடியுமோ அது எல்லாமே நாங்கள் வீடியோவாக எடுப்போம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து புதுசாக ஒரு அசிஸ்டண்ட் கிடச்சிருக்கிறாங்க. யாருன்னா எங்கள் மாமா வீட்டு பையன்தான். பாருங்க, பார்த்தீங்கன்னா மூஞ்சி மட்டும் திருவிழாவில் காணாமல் போன பிள்ளையாட்டுமே இருக்கும் பாருங்கள். ஆனால் உலகத்தில் இல்லாத எல்லா குரங்கு சேட்டையும் இவன் தான் பண்ணுவான். இவனை வச்சு தான் நாங்கள் வந்து நிறைய வேலைலாம் வாங்க போகிறோங்க. உதாரணத்துக்கு தக்காளி வெட்டுறது, வெங்காயம் வெட்டுறது, தட்டு தூக்கின்னு வர்றது, இந்த மாதிரி பல விஷயம் வந்து எல்லாமே இவனை வச்சு தான் நாங்கள் பண்ண போகிறோம். நாங்கள் சமைக்கலாம், சைனாக்கார மாதிரி வாங்க சமைக்கலாம் அப்படின்றான். பார்த்தீங்கன்னா நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 2 பேர் வச்சுருக்கோங்க. ஒன்று அசிஸ்டண்ட் குமார், ஒன்று சைனா குமார். ஏன்னா அவன் தான் காஷ்மீர் சைனா மொழியிலே பேசின்னு இருக்கிறான். அங்கே ஒருத்தர் யாரும் சைனீஸில் பேசுகிறாரு. அவரு டான்ஸ் போடுறாரு, அப்படியே டான்ஸ் போடுறாரு. ஸோ இப்போ நம்ம வந்து வாழைப்பூ க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்குள்ளார நறும்பு மாதிரி இருக்கும், இது நம்ம தூக்கி போட்டுடலாம். இது வந்து சாப்பிடக்கூடாது. நாங்கள் தான் சாப்பிட மாட்டோங்க. ஆனால் சைனாக்காரெலாம் நாய் பேய் எல்லாமே சாப்பிட்றீங்களே. ஏன் நீ சாப்பிட மாட்டியா? நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சின்ன சின்னதாக. இதை வந்து நான் கொத்து கொத்தாக எடுத்து கொடுக்குறேன். நீங்களாம் சைனா பேன்னு சொன்னது, சைனா பேர்லாம் எப்படிலாம் செய்ய முடிக்கிறாங்க தெரியுங்க. சைனாவில் 2 பேரும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணின்னு இருக்கிறாங்க. நாங்கள் வீடியோ எடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த 2 வாத்தும் தண்ணியில் தான் நீந்தின்னு இருந்துச்சு. ஆனால் மேலே ஏறி போயிடுச்சு. இப்போ பாருங்கள் திரும்பி வந்துருக்குது. அது கிட்ட போய் பார்க்கலாம். பாருங்க துட்டு போட்டுனே போகுது, இப்படியே போகுது. அவ்வளோதான், வாக்கு தொடர்ந்து விட்டு நம்ம இவங்க கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. வாத்து வீடியோவே முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் ஒன்றும் கட்டே பண்ணல. பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இதை நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாம். டேய் சைனா பாய் வந்து கழுவுறதுக்கு எடுத்துட்டோட பொறுமை. இப்படியே தூக்கின்னு போய் நான் அடக்கம் பண்ண போறேன். நீ கீழே கட்டிடாத. இவங்க வீடியோக்கு கூப்பிட்டா வரைய மாட்டேன். ஏன்னா எல்லா வேலையும் என்னையே தான் பண்ண வைக்கிறாங்க. இவங்க 2 பேர் சும்மா தான் உட்காந்து இருக்கிறாங்க. முன்ன ருது மாமா வந்து அங்கே அந்த குளத்தில் 2 வாத்து போய் நினச்சி அது பின்னாடி போய் நினச்சி பாசக மாமா பாருங்க அங்கே முன்னே குளியல் போட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து நாங்கள் வந்து தட்டு துவக்கிற வேலையும் இப்போ இலைய துவக்கிற வேலையும் தான் வச்சுக்கிறோங்க. அதுக்கே வந்து எல்லா வேலையும் எங்களுக்கே தான் வைக்கிறாங்கன்னு சொன்னால் இவனெல்லாம் எப்படி நாங்கள் அசிஸ்டண்ட்டாக ஏற்றுக்க முடியும்? இல்லை இங்கே ஒரு கல் இருக்கும். ஓகே வலிக்கிருச்சு. இங்கே ஒரு கல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய செப்பல் இந்த மண்ணால் இந்த தண்ணி கலங்கிருச்சு. இப்போ கீழே எங்கே கல் இருக்குதுன்னே தெரில. ஸோ காலை வச்சா வலிக்கின்னு போய் தண்ணியிலே ஒரு பீலை போட வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ வந்து கழுவிடலாம். நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிற அவசரத்தில் வந்து பாத்திரத்தை எடுத்துனோம்ல, அதனால் கையில் தான் கழுவி ஆகணும். பொறுமையாக கழுவணும், இல்லைன்னா
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுப்பு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு மேலே வந்து சட்டியும் வச்சாச்சு. இதில் வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். போதும். இப்போ நம்ம இதில் கடுகு போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ கடுகு நல்லா வெடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குது. அந்த வெங்காயத்தை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், தக்காளியை வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச வாழைப்பூ வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகிட்டு அது வரைக்கும் நானும் தினம் கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடலான்னு வந்திருக்கிறேங்க. இவனை கூட்டின்னு வந்த பாவத்துக்கு இவனை தூக்கி வர்றது வேற ஒரு வேலையாக இருக்குது. ஏறு 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 ஐயரு ஏறு 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 அதை பிடிச்சி அதை பிடிச்சிக்கோ. இங்கே ஏற்றி வரணும். நான் கூட இவளை ஆசைப்பட்டிருக்க மாட்டேன் எடுத்துக்குது. இவன் தான் ஆசைப்படுறேன் மூஞ்சில் அப்படியே போ. இதுக்கு மேலே மாமாவுக்கு சத்து இல்லை. எனக்கு கேட்டாது என்னைய அறுத்தி விடுவா. கவலைப்படாது. பிடி பிடி மாமா, பிடி மாமா. வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிருச்சு. வாங்க சாப்பிடலாம். சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. அதுவே ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. ஆமா, டேஸ்ட் செம்ம டேஸ்டா இருக்குதுங்க. உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சொடக்கு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஏதாவது சொல்லுங்க. எனக்கு டயலாக் இல்லப்பா. சூப்பரா இருக்குது.